வெரிதாஸ் தமிழ் அன்பர்களுக்கு உங்கள் சகோதரி மார்கரெட் டெய்சியின் வணக்கங்கள். இன்று உண்மையை பற்றி உங்களிடம் உரையாட விருப்பம். எப்போது உண்மை பேசுங்கள், உண்மை உங்களை சாகடிக்காது. எப்போதும் பொய் பேசினால் பொய் உங்களை வாழ விடாது. இதோ ஒரு சிறுகதை. ஒரு கம்பெனியின் மேலாளர் ஆள் சேர்ப்பிற்காக நேர்காணலுக்கு அழைத்திருந்தார்கள். வந்திருந்த அனைவரும் என்ன கேள்வி கேட்பார்களோ, எப்படி கேட்பார்களோ என்று ஆதங்கத்தோடும் சஞ்சலப்போடும் அமர்ந்திருந்தார்கள். மேலாளர் வந்தார். அனைவருக்கும் ஒவ்வொரு விதையை கொடுத்தார். கொடுத்து, சென்று வாருங்கள், இந்த விதையை விதைத்து செடியாக்கி 1 மாதம் கழித்து மீண்டும் வாருங்கள் இதே தினத்தில், அப்பொழுது உங்களுக்கு தேர்வு நடைபெறும் என்றார். எல்லோரும் விதையை வாங்கி கொண்டு வீடு திரும்பினர். விதையை விதைத்து செடியாக்கினர். 1 மாதம் கழித்து மீண்டும் வந்தனர். மேலாளர் அந்த அரங்கத்துக்குள் நுழைந்தால் விதவிதமான செடிகள், வண்ண வண்ணமான தொட்டிகளில் பசுமை பொங்க சிறப்பாக இருந்தது. அவ்வளவு செடிகள் மத்தியில் ஒரே ஒரு தொட்டி, ஒரு இலை கூட இல்லாத, செடி இல்லாத இருந்தது. மேலாளர் வந்தார். அந்த செடியே இல்லாத வெற்று தொட்டியை பார்த்து, இதை யார் கொணர்ந்தனர் என்று கேட்டார். ஒருவன் வந்து, ஐயா, நான் தான். எங்கே செடி இல்லையே கேட்டார் மேலாளர். அவன் கூறினான், அந்த நபர், ஐயா, நீங்கள் கொடுத்த விதையை விதைத்து நன்கு உரமிட்டு தினம் தினம் நீரூற்றி பக்குவமாய் பராமரித்து பார்த்தேன். இன்று வரும் இலை நாளை முளைக்கும் என்று காத்திருந்தேன். 1 மாதம் ஆகிவிட்டது, ஒன்றும் முளைக்கவில்லை. அதனால் அந்த தொட்டி அப்படியே கொண்டு வந்திருக்கிறேன். எல்லோரும் அவனை ஏளனமாக பார்த்தனர். இவனுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்காது அப்படின்னு முடிவே பண்ணியிருந்தாங்க. ஆனால் மேலாளர் கூறினார், யூ ஆர் செலக்டட். இவர்தான் இந்த பதவிக்கு நான் தேர்வு செய்த நபர் என்றார். அனைவரும் அதிர்ந்தனர். என்னது, 1 மாதம் வளர்த்து செடியை கொண்டு வந்திருக்கோம்னு. அப்பொழுது மேலாளர் நிதானமாக கூறினார், நான் கொடுத்த விதை வறுத்த விதை. நெருப்பில் சுட்ட பின் எந்த விதை முளைக்கும்? நீங்கள் வேறு விதைகள் வாங்கி முளைக்க வைத்து பொய்மையால் செடியை கொண்டு வந்திருக்கீங்க. ஆனால் இந்த நபர் கொடுத்த வறுத்த விதையை முளைக்க வைத்து முளைக்காததால் அதை நேர்மையாக எடுத்து வந்திருக்கிறார். இந்த பதவிக்கும் எனது கம்பெனிக்கும் நேர்மையான மனிதர்களும் எச்சூழலிலும் உண்மையின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள் தான் தேவை. ஆகவே மற்றவர்கள் சென்று வரலாம். அந்த நபரை இன்றே இதோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர், யூ கேன் கம் டு மை ஆஃபீஸ் என்றார். ஆம் அன்பர்களே, பல வேளைகளில் பொய் பேசுபவர்களும் பித்தலாட்டம் செய்பவர்களும் வாழ்க்கையில் உயர்வது போல் இருக்கலாம், தோன்றலாம். ஆனால் இறுதியில் உண்மை மட்டுமே ஜெயிக்கும். அதைத்தான் இயேசுநாதர் கூறுகிறார். நான் உண்மை பேச வந்தேன் உலகிற்கு, உண்மைக்காக உயிரை கொடுக்க வந்தேன் என்று கூறினார். நீங்கள் எப்படி? உங்களுக்கு பாதகமாக சூழல் அமையும் போது பொய் பேசுவீர்களா? இல்லை, எல்லோரும் கைவிட்டாலும் நான் பேசும் உண்மை என்னை கைவிடாது என்று உறுதியாக நிற்பீர்களா? சொல்லுங்களேன், பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருட்சகோதரி மார்கரெட் டெய்சி.
ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.